ஐயா வைகுண்டரின் அவதார விழாவில் திமுக அரசின் தடை, பக்தர்கள் அதிர்ச்சி, கண்டனம். ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை சிறப்பாக கொண்டாடும் பக்தர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டபதியில் வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த திருநாளில் பக்தர்களுக்கான அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற இருந்தபோது திடீரென காவல்துறை தலையிட்டு அந்த நடவடிக்கையை தடுத்ததுடன் அன்னதான நிகழ்வுக்காக வைத்திருந்த சமையல் பாத்திரங்களையும் எடுத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் ஐயா வைகுண்டரை பக்தியுடன் வழிபடும் மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. ஆன்மீக தளத்தில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இத்தகைய நிகழ்வுகளை திமுக அரசு தொடர்ச்சியாக தடுப்பது பக்தர்களின் உணர்வுகளுக்கு நேரடியான தாக்கம் விளைவிக்கிறது. தமிழக அரசு மதச்சார்பின்மையை புகழ்ந்து பேசும் போதிலும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகள் மக்களின் மத நம்பிக்கைகளை பாதிக்கும் விதமாக உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மாநிலத்தின் ஆன்மீக கலாசாரத்தை தொடர்ந்து இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவதாக சில சமய அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அரசின் இந்த போக்கை எதிர்த்து பக்தர்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்கள் மற்றும் மத நிறுவனங்களும் குரல் எழுப்பி வருகின்றனர். திமுக அரசின் நடவடிக்கைகள் பக்தர்களின் எதிர்ப்பு. திமுக ஆட்சியில் தொடர்ந்து ஆன்மீக நிகழ்வுகளில் இடையூறு ஏற்படுத்தப்படும் விதமாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது குறித்தும் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே சில கோவில்களின் நிர்வாகத்தை அரசே நேரடியாக பொறுப்பேற்றுக் கொண்டு பழைய மரபுகளை மாற்றியமைக்க முனைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அன்னதான சேவையை மேற்கொள்ள முயன்றபோது காவல்துறை தலையிட்டு தடுத்தது பக்தர்களின் ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வில் நேரடியாக பங்கேற்ற பக்தர்கள் தங்கள் உரிமை மீறப்பட்டதாகவும் ஆன்மீக வாழ்வில் அரசியல் தலையீடு தேவையில்லாதது என்றும் கூறி கண்டனம் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக அரசின் இந்த கொடுங்கோன்மை செயலில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கும் இதற்கு பின்னணியாக உள்ள அதிகாரிகளுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் இந்த சம்பவம் காரணமாக மனவேதனை அடைந்த ஐயா வைகுண்டர் பக்தர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என்பதும் அவர்கள் வைத்துள்ள முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் ஆன்மீக விழாக்களை அரசு முறைப்படுத்தி கட்டுப்படுத்துவதை விட பக்தர்கள் உணர்வுகளை மதித்து அவர்களின் வழிபாட்டு உரிமைகளை கௌரவிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.